சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். தேவனுடைய 7 ஆவிகள். இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு 5 பருவங்கள் இருக்கும். அந்த 5 பருவங்கள், முதலாவது சிசு பருவம், சின்ன குழந்தையாய் பிறந்த பருவம். அது முதல் 3 ஆண்டுகளை அது குறிக்கிறதா இருக்கிறது. இது குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவம் பிட்வீன் ஏஜ் 4 and 10. அதுக்கப்புறம் வாலிப பருவம் 11th year to 17th year. தென் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடும் உரிமையெல்லாம் வந்து 18 to 24 அடல்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஃபாதர் ஸ்டேஜ், திருமணமாகி தகப்பனாகிற ஒரு நிலை அல்லது தாயாராகிற ஒரு நிலை. இந்த வேத புத்தகமானது இன்றைக்கி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கும் அந்த வேத புத்தகம்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 20 ஆண்டு ஆன ஒருவருக்கும் அந்த புத்தகம்தான். என்னை போன்ற 50 ஆண்டுகளை முடித்து உலகம் முழுவதும் 5 கண்டங்களிலும் சுற்றி பிரசங்கம் பண்ணி வரும் எனக்கும் அந்த வேத புத்தகம்தான். அது எப்படி ஒரே டெக்ஸ்ட் புக் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். எல்கேஜியில் ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குது, யூகேஜி, ஹைஸ்கூல், காலேஜி, டெக்ஸ்ட் புக் மாறிக்கொண்டே போகும் உலகத்தில். ஆனால் வேத புத்தகம் அப்படி மாறுவதில்லை, எல்லாருக்கும் ஒரே புத்தகமாகத்தான் இருக்கிறது. அதில் வேதாந்தத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா வசனத்தையும் எல்லாருக்கும் நாம் அப்ளை பண்ண முடியாது. எப்படி என்றால், ஒரு சிசு இருக்கிறது, அது 1 வயதான குழந்தைக்கு பிரியாணி நாம் கொடுக்க முடியாது, அது சாப்பிடாது, சாப்பிட்டாலும் ஜீரணிக்காது. அதை போல் கிரேக்க வேதாகமத்திலே 5 பருவ நிலைகள் இருக்கின்றன. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுபடி பிறந்ததும் 5 பருவ நிலைகள் இருக்கின்றன. உலக பிரகாரமாக ஒரு குழந்தை பிறந்தால் அது சிசுவாக இருக்கும் பொழுது அது சிசுவாகத்தான் இருக்கும், அது காலப்போக்கிலே தானாக வளர்ச்சி அடையும். ஆனால் ஆவிக்குரிய 5 ஸ்டேஜஸ் தானாக வளர்ச்சி அடையாது. குழந்தை பருவத்திலேயே ஞானம் நிறைந்தவர்களாய், பக்தி நிறைந்தவர்களாய் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் வளர்ச்சி அடையாமல் சர்க்கஸில் குள்ளர்களை பார்த்திருக்கலாம். அதே போல் ஆவிக்குரிய நிலையில் மறுபடியும் பிறந்த நிலையில் எப்படி இருந்தார்களோ அப்படியே அநேகம் பேர் வளர்ச்சி அடையாமல் இருப்பார்கள். காரணம், அவர்கள் வேதத்தை வாசிக்காதது. அது தவிர 7 வித ஆவிகளை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரெவலேஷன் சாப்டர் 4 verse 5. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள். ஆவிகள், அக்கினி தீபங்கள் என்று 2வது பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது இதற்கு 7 கொம்புகள் என்று வருகிறது. 4வது 7 கண்கள் என்று வருகிறது. இந்த 7 ஆவிகள், பரிசுத்த ஆவி என்பது ஒரு ஆவிதான். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. Holy Spirit is a single spirit, is one person. ஆனால் இங்கே 7 ஆவிகள் என்று போட்டிருக்கிறது. ஆகவே we have to understand these are different spirits. வேதாகமத்திலே நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடிய ஸ்பிரிட்டுக்கு கேபிட்டல் எஸ் போட்டிருக்கோம். அதே நேரத்தில் மனித ஆவி, வேறு ஆவிகளை குறிக்கும் பொழுது வேதாகமத்திலே ஸ்மால் எஸ் போட்டிருக்கும். ஆகவே ஆங்கில வேதாகமத்திலிருந்து அங்கே பார்க்கும் பொழுது வெதர் த கேபிட்டல் எஸ் இஸ் தேர் ஆர் அ ஸ்மால் எஸ் இஸ் தேர், அக்கார்டிங்லி வி கேன் ஜட்ஜ் வெதர் இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஆர் த ஹியூமன் ஸ்பிரிட் ஆர் எனி அதர் ஸ்பிரிட். ஆகவே இந்த 7 ஆவிகளுக்கு கேபிட்டல் எஸ் வேதாகமத்திலே, ஆங்கில வேதாகமத்திலே கிடையாது. இந்த 7 ஆவிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபரிமிதமாய் உடையவராய் இருந்தார். இந்த 7 ஆவிகளும் உலகத்தில் சுற்றி 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 மனிதர்களுக்கு உதவி செய்ய வருகிறது.
இந்த 7 ஆவிகளை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த 7 ஆவிகளும் கொம்புகள் என்று சொன்னதுனால கொம்பு மாட்டுக்கு பலத்தை கொடுக்கிறது. ஸோ தி ஸ்பிரிட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் ஸ்பிரிட்ஸ். இந்த 7 ஆவிகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை வளர்ப்பதற்கு அது பாடசாலையாக கல்லூரியாக அது இருக்கிறது. அந்த 5 வித வளர்ச்சியும் வேதத்தில் 5 வித வளர்ச்சி உள்ளவர்களுக்கு தனித்தனியாக தான் எழுதியிருக்கிறது. அதை பிரித்து படிக்க தெரிய வேண்டும். இன்றைக்கி தான் ஒருத்தன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு 2 நாள் குழந்தை என்று வைத்துக்கொள்ளுங்கள், 2 நாள் ஆவிக்குரிய குழந்தை என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த குழந்தைகிட்ட போய் சத்துருக்களை சிநேகியுங்கள், ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கண்ணை காட்டுங்கள் என்று சொன்னால் அவன் எப்பா இந்த ரிலிஜன் வேண்டாம்ப்பா, இந்த ரட்சிப்பெல்லாம் நமக்கு வேண்டான்றான். ஹீ இஸ் a small child. You should not tell him all those things. ஆகவே ஆவிக்குரிய நிலையில் வேதம் 5 வித ஸ்டேஜஸை பூலோகத்தில் சொன்னேன். சிசு, குழந்தை, வாலிபன், அடல்ட், ஃபாதரன். இந்த 5 நிலை உள்ள மக்களுக்கு எழுதப்பட்ட வசனங்கள் அவர்களுக்குத்தான் பொருந்த முடியும். சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சமாதானம் பண்ணுங்கள். தீஸ் ஆர் ஆல் வெரி ஹை டீச்சிங்ஸ். இயேசு கிறிஸ்து இதை தம்முடைய சீசர்களுக்கு சொன்ன பொழுது அவர்கள் வேறு வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்ததுனாலே இதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கட்டத்தில் நினைத்ததை பார்க்கிறோம். ஐ வாண்ட் டு டெல் யூ த 7 stages ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் which the Greek Bible very clearly explains. இதையெல்லாம் தெரிந்தால்தான் நாம் எந்த வளர்ச்சியில் இருக்கிறோம், அந்த வளர்ச்சிக்குரிய வசனங்கள் என்ன, இந்த வளர்ச்சியில் நாம் வளர்வதற்கு இந்த 7 ஆவிகள் எப்படி உதவி செய்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும். முதலாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ், சிசு, குழந்தை. இன்றைக்குத்தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அதை கிரேக்கத்திலே நேப்பியாஸ் என்று சொல்லி அழைக்கிறது. வேதாமத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது when you read the Greek Bible, நேப்பியாஸ் என்று எங்கெல்லாம் வருகிறது, பல வசனங்களில் நேப்பியாஸ் வருகிறது. அந்த வசனங்களில் உள்ள வார்த்தைகளை நாம் எடுத்து நேப்பியாஸ் ஸ்டேஜில் இருக்கிறவர்கள் அதை பின்பற்ற வேண்டும். ஆனால் இந்த டீச்சிங் கிரீக் கல்ச்சரில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வேகமாக ஆவிக்குரிய நிலையில் வளர்கிறார்கள். நமக்கு தெரியாது. அதனால் இந்த எல்லா வசனமும் எல்லாருக்கும் பொருந்தும் என்று நினைப்பதை அது சரியான எண்ணம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் குழந்தைக்கு பிரியாணி கொடுக்க முடியாது, குழந்தைக்கு கடினமான உணவு கொடுக்க முடியாது. அதுதான் வேதம் களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லப்பட்டிருப்பது. குழந்தை பருவத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு களங்கமில்லா ஞானப்பால். அடுத்தது மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது. அது அடுத்த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கடினமான உணவு என்று போடப்பட்டிருக்கிறது. அது ஆவிக்குரிய நிலையில் அட்வான்ஸ் ஆன ஊழியக்காரர்களுக்கு பொருந்தும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கால் இன் கிரீக் நேப்பியாஸ். There are several scripture verses which the writers of the Word of God have written calling these verses for Nepias. I want to give 1 or 2 scripture verses to understand what is Nepias. இந்த 5 ஸ்டேஜ், 5 நிலையில் உள்ள வளர்ச்சி அடைந்த மக்கள். ஒரு ஏணி இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த ஏணி 3 அடி உயரம் இருந்தால் 3 அடி உயரத்துக்கு தான் ஒருவனை ஏற்ற முடியும். 5 அடி உயரம் இருந்தால் 5 அடி உயரத்துக்கு ஏற்ற முடியும். ஸோ ஆல்சோ a leader of a church, an apostle, அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலைக்குத்தான் அந்த திருச்சபை வளரும். அநேக திருச்சபை வளராமல் இருப்பதற்கும், அநேக திருச்சபை ஆவிக்குரிய நிலையில் எழுப்புதல் இல்லாமல் அற்புதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கும் காரணம் the leaders have got stuck up in a particular level. They were very complacent. போதும் அப்படின்னு ஆயிட்டாங்க. இந்த 7 விதமான ஆவிகளை பற்றி இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஆவியும் எப்படி நமக்கு உதவி செய்யக்கூடும் என்று. இதெல்லாம் பரலோகத்தின் சலுகைகள். பரலோகம் நமக்கென்று பல ப்ரிவிலேஜஸை வச்சுருக்குது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் சேர்ந்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் உங்களுடைய சேலரி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸ்
போன்றது போடப்பட்டிருக்கும். அதே போல் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு பரலோகத்தில் எண்ணிறந்த ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கின்றன. அந்த ஆசீர்வாதங்கள் எவைகள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு திருச்சபைகளில் பிரசங்கிப்பதில்லை. அந்த ஆசீர்வாதங்களில் ஒன்றுதான் த 7 spirits. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ஃபில் வித் த 7 spirits. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். ஒரு ஆட்டுக்குட்டி, இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவருக்கு 7 கொம்புகளும் 7 கண்களும். நிறைய heavenly things you don't understand. When I saw some heavenly things, the light, the radiance, the fragrance, everything has got a life. The grass has got a life. புல்லுக்கும் ஜீவன் இருக்கிறது. நாம் நடந்து செல்லும் பொழுது வளைந்து கொடுத்து நம்மை வரவேற்கின்றன. அதை பரலோக காரியங்களை பூலோகத்தில் விளக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டது. We are 4-dimensional human beings, length, breadth, height and time. Whereas in heaven, I saw 27 dimensions for the personalities of heaven. Whereas God is in the nth dimension, unlimited dimension. When a person has got unlimited dimension, அவருக்கு காலம் முன்னும் பின்னும் செல்லக்கூடும். ஆண்டவர் காலத்தில் முன்னுக்கும் செல்வார், பின்னுக்கும் செல்வார். அந்த பரலோகத்தின் அனுபவம் டைம் ஸ்பேஸ் கண்டினியூயம், காலம் இடம், இது ரெண்டும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலை. இந்த 7 ஆவிகளும் சிங்காசனத்தில் இல்லை, சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் டசன்ட் ஹேவ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் காட். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற மேடையில் இருக்கவங்க முக்கியமானவங்க, கீழே இருக்கவங்க. நீங்கள் ஒரு அரசியல் கூட்டம்னா மேடையில் எத்தனை சேர் போடணும், யாரெல்லாம் உட்கார வைக்கணும், அது ஒரு பெரிய டிஸ்கஷன். அதுக்கு தக்க தான் சேர் போடுவாங்க. சேர் போட்டு அதில் பேர் எழுதிடுவாங்க, வேறு யாரும் வந்து உட்கார்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இங்கே அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள். These 7 spirits are present with the Lord Jesus Christ. John's Gospel chapter 3 verse 34, Jesus was anointed without measure. அளவில்லாமல் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த வசனம் வாசிப்போம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நான் 5 ஸ்டேஜ் சொன்னேன். இந்த 5 ஸ்டேஜில் குழந்தை பருவத்திலிருந்து தகப்பனார் பருவம் வரைக்கும் 5 ஸ்டேஜ். ஆவிக்குரிய வளர்ச்சி காலத்தை பொறுத்து அல்ல. ஒரு குழந்தை 15 வயதில் அது வாலிபனாவான். ஆனால் ரட்சிக்கப்பட்டு 15வது வயதில் நாம் வாலிப நிலையை அடைந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. 30வது வயதில் தகப்பனார் நிலையை அடைந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது அவருக்கு ஆவியில் அந்த 7 வித ஆவிகளும் அவருக்கு அதிகமாக செயல்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த 7 ஸ்பிரிட்ஸ் தான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் நமக்கு உதவி செய்கிறது. They are spiritual teachers for us. As we have college teachers and professors in this world, we have got the spiritual 7 spirits teaching us. இந்த 7 ஆவிகள் தான். அதை குறித்து இயேசு கிறிஸ்து லூக்கா 4:18-19 என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர். இதில் பார்த்தீங்கன்னா the sovereign spirit of the Lord and the spirit of the Lord. இன்னும் 2 இருக்கு. Sovereign spirit of the Lord is the Holy Spirit. The spirit of the Lord has got 7 functions, 7 different spirits. அதை பற்றி ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களில் பார்க்கிறோம். ஐசையா 11:1 and 2. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானத்தின் ஆவி, உணர்வை, உணர்வுன்னா அண்டர்ஸ்டாண்டிங், ஞானத்தை அருளும் ஆவி. இந்த ஞானத்தை அருளும் ஆவி சிறப்பாக சாலமோனுக்கு செயல்பட்டது. When Solomon asked for wisdom,
God gave the Spirit. சிலர் இந்த 7 வித ஆவிகளில் சிலருக்கு சில ஆவி கொடுக்கப்படுகிறது. அந்த ஆவியை அவர்கள் பிரதானமாய் பயன்படுத்துகிறார்கள். டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சாம்சன். சாம்சன் ஹேட் த ஸ்பிரிட் ஆஃப் மைட். வாசிப்போம் இந்த 7 ஆவியை பற்றி. ஞானத்தின் ஆவி, ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், கவுன்சில் அண்ட் மைட், ஆலோசனை அருளும் ஆவி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தினந்தோறும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்க்கிறவர்கள் பலர் ஆலோசனை கேட்கிறார்கள். நம்முடைய தேவனுக்கு பேர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். ஹிஸ் கவுன்சில் இஸ் த கரெக்ட் கவுன்சில். இட் cannot ஃபெயில். ஸோ பாடசாலையில் படிக்க போகிறவர்கள் ரிசல்ட் வந்தோடனே பாஸ்டர் இந்த கோர்ஸ் போவா அந்த கோர்ஸ் போவா எது எடுக்க அப்படின்னு கேட்பாங்க. மனம் போல் 2ல் 1 விரலை தொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு ஆஸ்க் த லார்ட். த லார்ட் வில் டெல் யூ. ஸோ ஐ ஹவ் கைடட் so many children what course they have to join. The counsel, the spirit of counsel, ஆலோசனையின் ஆவி நமக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. நாம் வாழ்கிற உலகம் ஹைலி டிசப்டிவ் வேர்ல்ட். ஏமாந்து போவோம், மற்றவருடைய நல்ல பேச்சை கண்டு ஏமாந்து போவோம். ஆனால் ஆலோசனையின் ஆவி இருக்கும் பொழுது, when you consult this particular spirit of counsel, you will get the correct counsel. You cannot fail in your business. You cannot fail. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவி. இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளக்கூடிய ஆவி அதனுடைய உதவியை நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு ரெவரன்ஷியல் ஃபியரை எந்த நேரத்திலும் இந்த ஆவி நமக்கு சொல்லித்தரும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு ஸ்பிரிட்டை பற்றியும் வேதத்தில் எடுத்து அந்த ஆவி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டது, அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த செய்வது என்பதை குறித்த போதனைகளை வரும் நாட்களில் நான் சொல்லுவேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் மணவாட்டியாக இருக்கிறோம், ராஜாத்தியாக இருக்கிறோம், ராஜாதி ராஜாவினுடைய மணவாட்டியாக போகிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எஸ்தர் சரித்திரத்தில் யகாயின் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். We have the Holy Spirit to help us. Besides the Holy Spirit, we have got the seven different spirits mentioned in Isaiah chapter 11, 1 and 2. இதை பற்றிய போதனைகள் இப்பொழுது தான் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. கர்த்தர் இதை குறித்து எனக்கு தெளிவுபடுத்தின சொல்ல விரும்புகிறேன். நம்ம மணவாட்டியாக இருக்கிறோம். ஒரு நாளில் அந்த எஸ்தர் அவளை யகாயின் ட்ரீட்மெண்ட் பண்ணான். 1 year he was treating her. ஒரு ராஜாத்தி ராஜாவை சந்திக்க போவதற்கு முன்பாக எஸ்தர் ராணிக்கு வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 7 தாதிமார்கள் 7 செவிலியர்கள் கொடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 2 verse 9. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால், அந்த பெண் யாரு? மணவாட்டி. யகாயின் பார்வைக்கு, ஹோலி ஸ்பிரிட்டின் பார்வைக்கு. நாம் ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ ஹோலி ஸ்பிரிட். ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் ஹோலினஸ் இன் அஸ். நம்மில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும். அப்போ தான் அந்த 7 தாதிமார்கள் நமக்கு வருவார்கள். வாசிப்போம். அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை, ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 செவிலியரை, தாதிமாரை, அந்த ராணிக்கு 7 servants கொடுத்தாங்க. Why not 8? Why not 6? They gave 7. These 7 தாதிமார், they are the 7 spirits of God. அந்த எஸ்தர் நமக்கும் மணவாட்டியாக இருக்கிற நாமும், அவள் எஸ்தர் ஆகாஸ்வேரு ராஜாவை சந்திக்க போனால் நாம் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறோம். எஸ்தருக்கு தேவையான அழகு சாதனங்களை உடனே தந்து அரண்மனையில் சிறந்த செவிலியர் 7 கொடுத்தார் யகாயின். மேலும் எஸ்தரையும் அவர் செவிலியரையும் அந்த புறத்தின் சிறந்த பகுதிக்கு மாற்றினார் என்று பார்க்கிறோம். The 7 spirits are covenantal spirits. உடன்படிக்கையின் ஆவிகள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கும் இந்த ஆவிகள் செயல்பட்டன. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இது சிறப்பாக செயல்பட்டது.
எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று தரிசனத்தில் அவனுக்கு சொல்லப்பட்டது. கப்பற் சேதம் ஏற்பட்ட பொழுது அவனுக்கு உயிர் சேதம் வராது என்று சொல்லப்பட்டது. இந்த 7 ஸ்பிரிட்ஸை பற்றி நமக்கு ஒரு அறிவு, வேதத்தின் அடிப்படை, இதெல்லாம் ஹைப்போதசிஸ் கிடையாது, அல்லது இமேஜினேஷன் கிடையாது, எல்லாத்துக்கும் வசன ஆதாரங்கள் இருக்கின்றன. அக்கார்டிங் டு த கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ, ஒவ்வொரு ஸ்பிரிட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் கலர் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்கிறது போல் ஒரு பர்டிகுலர் கலர் இருக்கிறது. ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படும் பயம், த கலர் இஸ் வயலட். நாலேஜ், த ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், கலர் இஸ் இண்டிகோ. பலனை அருளும் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் மைட், ப்ளூ கலர், நீல நிறம். அண்டர்ஸ்டாண்டிங், கலர் இஸ் green. Counsel, yellow. Spirit of wisdom, orange. Spirit of the Lord is red. These colors விப்ஜியார் என்று சொல்கிறோம். வானவில்லினுடைய 7 நிறங்கள். வானவில்லின் 7 நிறங்கள் வெள்ளை ஒளியை அனுப்பும் பொழுது அது 7 நிறங்களாக மாறுகிறது. அதே போல் 7 நிறங்களும் வெள்ளை ஒளியாய் மாற்ற முடியும். White light stands for the glory of the Lord. So the 7 spirits has got 7 different colors. When all the 7 spirits are working in us, in training us from these 7 stages of our life, then we will become the father level. தகப்பனார் நிலைக்கு வருகிறோம். அதை பார்க்குறோம். ஸோ நேப்பியாஸ், ஃபஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கால் நேப்பியாஸ். சிசு 1 to 3 ஏஜ். இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கான், 2-3 வருஷம் ஆச்சு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். ரீட் த கிரீக் நியூ டெஸ்டமெண்ட். குழந்தைகள் என்ற பதம் நேப்பியஸ் என்று போடப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தரம் பிரித்து பேசினார். குழந்தைகளுக்கு போய் அட்வான்ஸாக பேசலை, பிரியாணி கொடுக்கல. குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொன்னார், முதிர்ந்தவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொன்னார். அதனால தான் இப்போ சர்டன் டீச்சிங் கொடுக்கப்படும் பொழுது இது நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் growth இஸ் நாட் மேட்சிங் வித் த டீச்சிங். த ஃபஸ்ட் ஸ்டேஜ் இஸ் நேப்பியாஸ். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக. வளர்ச்சியை குறித்து இங்கே பேசுகிறார். நேப்பியா ஸ்டேஜிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு. செகண்ட் ஸ்டேஜ் இஸ் கால் பெய்டியான். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அடுத்த ஸ்டேஜில் அழைக்கிறார். சிசுலேருந்து குழந்தைகள் ஸ்டேஜ், பெய்டியான். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 21 verse 5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். 3.5 வருடங்கள் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள். என்றாலும் எவ்வளோ போதனைகளை கேட்டார்கள். they have not moved from the சிசு ஸ்டேஜ் to the child stage. அவர் பிள்ளைகளே அப்படி தான் கூப்பிட்றார். 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துட்ட ட்ரைனிங் எடுத்தவன் 5ஆவது ஸ்டேஜுக்கு வந்திருக்கணும். ஆனால் அவ்வளோ இன்டேக் போல் அவங்களுக்குள்ளே போல் அந்த டீச்சிங். அதனால் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறார். அவர் என்ன சொல்லி சீசர்கள் அழைச்சார்னா, உங்களை மீன் பிடிக்கிறவர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக நான் அழைக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் மீன் பிடிக்கிறத விட்டு மனிதர்களை பிடிக்க வேண்டிய மக்கள் மறுபடியும் மீன் பிடிக்க போன போது மீன் அகப்படலை. ஆண்டவர் சொல்லிட்டார், இவங்க வேலை மீன் பிடிக்கிறதில்ல, இவங்க வேலை மனிதரை பிடிக்கிறது. அதனால் மீன்களே இந்த வலையில் ஒரு குஞ்சு கூட விழக்கூடாதுன்றார். ராத்திரி பூரா போட்டு வலை போட்டு பிடிச்ச உடனே ஒன்றும் கிடைக்கல. அப்போ வந்து கேட்குறார், பிள்ளைகளே யூ ஆர் இன் நேப்பியாஸ், யூ ஆர் நாட் க்ரோன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், வரல அப்படின்றாரு. அவங்க ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசித்துருப்பாங்க, நம்ம ப்ரொஃபஷனை மாற்றி கொடுத்தாரு, ரிவர்ஸ் பண்ணி டீப்ரமோட் பண்ணிவிட்டு நம்மளே அந்த வேலைக்கு போயிட்டோம். ஆனால் அதில் ஃபெயிலியர் ஆனவுடனே காட்டுறாருன்னு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பேதுருவை மீன் பிடிக்க வைக்கிறார். மீன் பிடிக்க வைத்த மீனில் கொண்டு வந்து அவர்களுக்கு சாப்பிட கொடுக்கவில்லை.
ஏற்கனவே அவர் கரிநெருப்பில் மீன் தயாரித்து வைத்திருந்தார். He doesn't require the help of man. He himself do everything. But he enjoys doing things, work in and through. Third stage is called Teknon. Teknon stage வந்து வாலிப ஸ்டேஜ். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உருவாகாத பிள்ளைகள் டெக்னான் இப்போ தான் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது கிரேக்கத்தில் உள்ள 5 விதமான டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை அதுக்கு ஈக்குவலன்ட் போடாமல் குழந்தைகளே பிள்ளைகளேன்னு தான் போட்டுட்டாங்க. ஸோ வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் தீஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத். ஒரிஜினல் மொழியில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே இந்த பதத்திற்கு டெக்னான் என்ற அழகான பதம் போடப்பட்டிருக்கிறது. அடுத்த ஸ்டேஜ் நம்பர் 4, சன் ஆஃப் காட். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும்னு விரும்புகிறார். ரோமர் 8:14. As many as are led by the Spirit of God, they are the sons of God. இவர்கள் தங்கள் மூளையினால் நடத்தப்படுபவர்கள் அல்ல. ஹியோசிஸ், இந்த ஸ்டேஜுக்கு கிரேக்க வார்த்தை ஹியோசிஸ். ஹியோசிஸ் போட்ட இடத்துல உள்ளவங்கள்லாம், அந்த லெவலில் உள்ளவங்க, தே ஆர் கால் சன்ஸ் ஆஃப் காட். அவங்களுக்குள்ள டீச்சிங் டீப் டீச்சிங்காக இருக்கும். அவங்களுக்கு தான் சத்துருக்களை சிநேகிங்கள்ன்றாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்னா சமாதானமாக இருக்கிறவங்கள 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க, அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட பேசி சமாதானம் உண்டாக்குறது. நமக்கு என்ன வேலை, அவங்க பாட்டை சண்டை போட்டால் போட்டு போகிறாங்க, அப்படி இல்லை. அந்த ஸ்டேஜ் தான் ஹூயாசிஸ். த ஃபைனல் ஸ்டேஜ் இஸ் ஃபாதர் பேட்டர் ஸ்டேஜ். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்டேஜில் தான் இருந்தார். அவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அநேக தகப்பன்மார் இல்லை. எலியாவை பார்த்து தகப்பனே தகப்பனே என்று அழைக்கிறார். There are a lot of leaders, but we don't have fathers. ஆவிக்குரிய நிலையில் தகப்பனார் இல்லை. தகப்பனாராக இருக்கிறவன் உன்னை திட்டினாலும் சரி, எது சரிதாலும் சரி, அதற்கு பதில் சொல்ல மாட்டார். தகப்பனாருடைய நிலை இதில் பார்த்திங்கன்னா, அந்த தகப்பனாருடைய நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். அவர் தகப்பனார். The fatherhood of Apostle Paul is a very, very interesting subject. Philippians chapter 2 verse 22. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல பவுல் தன்னை தகப்பன் என்றும் தீமோத்தேயுவை பிள்ளை என்றும் சொல்லி அழைத்து இந்த வசனத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே Paul was a father. His teaching, his preaching, his endurance. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.